ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைத்பாஸ் சீரியஸில் இப்போது ஜேசான், சிஎஸ்வி எல்லா ஃபைல்ஸும் எப்படி ரைட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் டேட்டா ஃப்ரேம் பற்றி பார்த்துட்டோம். ஆனால் அந்த டேட்டா எல்லாத்துலேயுமே நம்ம ஷோன்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி எப்போவுமே எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணோம். ஆனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கல எலாபரேட்டாக. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது என்ன? ஷோ இஸ் ஆன் டாப் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட். ஓகே, டேட்டா ஃப்ரேமோட டாப் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இஸ் டிஸ்பிளே டேட்டா ஃப்ரேம் கண்டென்ட் இன் எ டேபிள். இதுவும் உங்களுக்கு தெரியும், டேபிளில் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஏன் இதை பார்க்குறோன்னா இதில் நிறைய ஸ்பெஷலிட்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, இதில் ஸ்பார்க்கு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிடுவோமா? ஸ்பார்க்கை ஸ்டாப் பண்ணிவிடுவோமா? ஓகே, ஒரு ரா டேட்டா ஒன்று வேணும். நம்ம ஒரு டுப்பில் எடுத்துப்போம், ஏன்னா அதை தான் நம்ம டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண முடியும், அதை தான் நம்ம ஷோ பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோமா? க்ரியேட்டட் டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு ஸ்பார்க் ஆப்ஜெக்ட். கரெக்டுங்களா? ஸ்பார்க் டாட் க்ரியேட் டேட்டா ஃப்ரேம்குள்ளே டேட்டா டிஏடிஏ டேட்டான்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீமா ஒன்று பண்ணிப்போம். ஸ்கீமா ஒன்று அசைன் பண்ணிப்போமா? ஸ்கீமா ஒரு லிஸ்ட்டு எப்படியும் பண்ணலாம். ஸ்ட்ரக்ட் டைப்பை வச்சு ஸ்ட்ரக்ட் ஃபீல்டை வச்சு பண்ணலாம், இல்லை ஆடை வச்சு பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வழி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடி காமா என்னது கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இது ஃபார்மேட் பண்ணிப்போம். இதில் இப்போது க்ரியேட்டட் டேட்டா ஃப்ரேம் வந்து டாட் ஷோன்னு போட்டுப்போமா? ஷோ. இது கூட ஒரு ஹெல்ப்பு சும்மா ஷோ பற்றி போட்டு க்ரியேட்டட் டேட்டா டாட் ஷோ SHOW. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும்? ரன் ஆகட்டும். நான் அதுக்குள்ளே திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வழக்கம் போல் இது ஒரு ஸ்பார்க் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஹார்ட் கோடர் ரா டேட்டா. இந்த டேட்டா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே டுப்புள் வச்சுருக்கேன். அதில் 4 ரோஸ் அப்புறம் 4 ரோஸ் 2 காலம் வச்சுருக்கேன். 2 காலம் இருக்கிறதுனால ஸ்கீமா 2 அசைன் பண்ணியிருக்கேன். 2 காலமுக்கும் பேர் அசைன் பண்ணி ஸ்கீமா வச்சுருக்கேன். இந்த டேட்டாவுக்கு நான் இந்த ஸ்கீமா அசைன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ அசைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைமு அது ஸ்கீமாவோட வரும். CHEMA ஸ்கீமா ஈக்குவல் டு ஆனால் ஸ்கீமா. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பிரிண்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, ஸ்கீமா இல்லாததுனால உங்களுக்கு இப்படி காமிக்குது. ஸோ டேட்டா இப்போ ஐடி கண்டென்ட் நடத்த காமிக்கும். ஓகேங்களா? இதில் எதுவுமே நான் கொடுக்கல, எந்த ஒரு பேராமீட்டரும் ஷோக்குள்ளே கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஷோ இப்படி தான் காட்டும். இதில் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். டிஃபால்ட் 20 தான். ஓகேங்களா? 20 கேரக்டர், எல்லாமே 20 கேரக்டரில் தான். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு அது காமிக்கும். ஓகே, செகண்ட் ஷோ. இப்போது என்ன பண்ண போகிறோம்? ஷோக்குள்ளே இதை 10 குறைக்கணும். என்ன பண்ணலாம்? ட்ரங்கேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரங்கேட் 10. ஓகேங்களா? இப்போது இதை ரன் பண்ணால் ட்ரங்கேட் ரன் ஆகட்டும். அடுத்தது இருங்க, ரன் ஆகட்டும், நான் இதை பற்றி பேசுகிறேன். அடுத்தது ட்ரங்கேட் ஃபால்ஸுன்னு ஒன்று இருக்குது. இப்படி கொடுத்துட்டா என்ன ஆகுன்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சரி, ஃபஸ்ட்டு இது 3 பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு ரன் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை பற்றி பேசுவோம். 3 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் ஷோவில். இது வந்து வெறும் ஃபங்க்ஷன், வெறும் ஷோ. இதில் வந்து 20 கேரக்டர்ஸ் தான் இது அலோவ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ இந்த கண்டென்ட் வருது பாருங்கள். ஸ்கீம் அசைன் பண்ண பிறகு டிஃபால்ட்டாக C1 வரல, _C1 _C2 வரும். இப்போ வரல. இதில் வந்து 10 இருக்கும். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நான் 10 ட்ரங்கேட் 10 கொடுத்தனால இதில் 10 வருது. ஹெல்ப்பு ஷோக்குள்ளே என்ன இருக்குது? ஷோ ஒரு ஃபங்க்ஷன், டேட்டா ஃப்ரேமோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஷோ எக்ஸாம்பிள் என்னென்ன பேராமீட்டர் இருக்குது? n வந்து இன்டீஜர்,
ஆப்ஷனல் நம்பர் ஆஃப் ரோஸ் டு ஷோ. எத்தனை ரோஸ் வேணுன்றதை என்ன வச்சு நம்ம ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். அது இன்ட்டு ட்ரங்கெட். இது பூலியன் ஆர் இன்ட்டு. இதில் ட்ரூ ஃபால்ஸும் கொடுக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் ட்ரங்கெட்டும் கொடுக்கலாம். அது ஆப்ஷனல். வெர்டிக்கல் எல்லாம் மூணுமே ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஷோ தான் கொடுத்துருக்கோம். வெர்டிக்கல் பூலியன் எஸ்ஆர் நோவும் கொடுக்கலாம். எஸ்ஆர் நோ மட்டும்தான் கொடுக்க முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாங்களா? இதுக்கு ட்ரங்கெட்டுக்கு பூலியனும் கொடுக்கலாம், இன்ட்டும் கொடுக்கலாம். இப்போது இது பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது கொடுத்துருக்கேன். இந்த டேபிளுக்கு என்ன பிரிண்ட் ஆச்சு? இன்னும் பிரிண்ட் ஆகலை, 2 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ட்ரங்கெட்டை மட்டும் பார்த்துருவோம். ட்ரங்கெட்டில் என்ன 3 இருக்குது, சாரி இன்ட்டு பூலியன் 2 தான் இருக்குது. இப்போ இது ஃபால்ஸையும் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுன்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இது ரன் ஆகட்டும். அடுத்தது எண்ணு வெர்டிகல்னு 2 பார்த்தோம், அதையும் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? எண்ணில் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். எண் சரி கம்மா போட்டுக்குவோம், அப்போ தான் இதில் எண்ணு வரும். என் ஈக்குவல் டு வருது பார்த்தீங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. இதில் 4 நம்பர் இருக்குது, நான் 2 தான் கொடுக்குறேன். ஸோ இதில் 2 நம்பர் தான் வரும். ஓகே, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 டேபிள் நமக்கு வந்திருக்கு. ஒன்று டிஃபால்ட்டு, ஒன்றுமே இல்லை, 20 கேரக்டரு. இதில் எந்த பேராமீட்டரும் நான் கொடுக்கல. அடுத்து ட்ரங்கெட்டு 10 வந்திருக்கு. அடுத்தது ட்ரங்கெட் ஈக்குவல் டு ஃபால்ஸு. ஸோ என்னோடய ஒரிஜினல் டேட்டாவே வந்துடும். 20 கிடையாது, ஒரிஜினல் டேட்டா, இந்த டேட்டா ஃபுல்லாக வந்துடும். அடுத்தது நம்பர் ஆஃப் 2, இது இன்னும் ரன் ஆகிருக்காது. அடுத்தது இந்த 2 இது 2யும் நான் ரன் பண்ண போகிறேன். அதாவது 2னா நெக்ஸ்ட்டு இது ஒன்று கொடுக்க போகிறேன். என்னென்னா வெர்டிக்கல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுப்போம். வெர்டிக்கல் பூலியன் பார்த்தீங்க, ஸோ ட்ரூ கொடுப்போம். ட்ரூ, சாரி, எப்போவுமே இந்த மாதிரி கேப்ஸில் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 3 ட்ரங்கெட்டை வச்சு பார்த்துட்டோம். இந்த என் ஈக்குவல் டு ட்ரூ, இதுவும் பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாமா? இதில் எதுக்கும் 3ன்னு கொடுத்துப்போம், இதில் 2ன்னு இருக்கட்டும். ஓகே, இது ஏன்னா திடீர்னு நம்ம நிறைய தாட்டி ஷோ யூஸ் பண்ணிட்டோம். எல்லா ஃபங்க்ஷன் எல்லா டாப்பிக்லேயும் ஷோ யூஸ் பண்ணுறோம். ஷோ பற்றி சரியாக தெரியாமல் போகக்கூடாது. அதனால் ஷோஸ்லேயும் இது முக்கியமான விஷயம். அதனால் ஒரு தடவை சின்ன வீடியோ இதுலேயும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரன் ஆகட்டும். இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட்டு டேபிள் டிஃபால்ட்டாக 20, 20, இது ட்ரங்கெட்டு 10, இந்த 10. அடுத்தது ஃபால்ஸு, ஒரிஜினல் டேட்டா வந்துடும். நெக்ஸ்ட்டும் ஃபால்ஸு தான், ட்ரங்கெட் ஃபால்ஸு. ஆனால் n ஈக்குவல் டு 3, 3 ரோ தான் வந்திருக்கும். அடுத்தது ட்ரங்கெட் ஃபால்ஸு ஃபுல்லாக வந்திருக்கும். ட்ரங்கெட்டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா 20 வரும். ஓகேங்களா? ட்ரங்கெட் 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 வரும். அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு இதுதான் வெர்டிக்கல் ட்ரூ. நான் வெர்டிக்கலாக கொடுத்துட்டேன் பாருங்கள். இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரோ. ஆனால் ரோ வெர்டிக்கலாக வரும், அவ்வளோதான். இது 2வது ரோ வெர்டிக்கலாக வரும். n ஈக்குவல் டு 2 கொடுத்தேன். ஷோயிங் ஒன்லி டாப் 2 ரோஸ், அது ரொம்ப முக்கியம். டாப் 3 ரோஸ், டாப் 2 ரோஸ், இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்துங்க. இவ்வளோ தெரிஞ்சால் போதும் ஷோவுக்கு. மீதியை இன்னொரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இப்போ இதை மீதியை ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சியர்ஸ் கைஸ்.